டு HNK Law Info. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம தொடர்ந்து பதிவிட்டு இருந்தோம். அரசாங்கம் நம்ம நிலங்களை கையகப்படுத்தும் பொழுது எந்த சட்டத்துக்கு கீழே இழப்பீடு தொகையை நிர்ணயம் செய்யறாங்க, கையகப்படுத்துவதற்கான அதிகாரம் எப்படி நிறுவி வந்தது அப்படின்ற வரலாறு எல்லாம் பதிவிட்டு இருந்தோம் நம்ம முந்தைய காணொலியில. இன்னைக்கு நம்ம ஒரு உண்மை சம்பவம் நிகழ்ந்து கொண்டுட்டு இருக்க பிரச்சனையை பத்தி தான் பேச போறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் கிராமத்துல சுமார் 5747 ஏக்கர் நிலங்கள் அரசாங்கம் கையகப்படுத்த போதா சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்காகனா விமான நிலையம் நிறுவுவதற்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து பேசப்படுது. சோ இந்த 5746 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இந்த வில்லேஜ்ல எடுக்கும் பொழுது அந்த ஏக்கர் நிலங்கள்ல கிட்டத்தட்ட 36,000 மரங்கள் சேதமடைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விவசாய நிலங்கள் பாதிக்கப்படைய போது நீர்த்தேக்கங்கள் நீர்நிலைகள் எல்லாம் பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த காலகட்டத்துல 2 வருட காலமாக அந்த கிராம மக்கள், அதாவது சுமார் 13,000 மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இழக்க போறாங்க அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் தான் இருக்கு. சோ தொடர்ந்து 2 வருட காலங்களா அந்த மக்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சமீப காலத்துல நிறைய அரசியல் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் அவங்களுக்கு ஆதரவான குரல்களையும் மேற்கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில ஒரு ரிட் பெட்டிஷன் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்படுது. இந்த ரிட் பெட்டிஷன்ல வந்துட்டு இந்த வாட்டர் பாடிஸ் இரிகேஷனல் பர்பஸ்க்காக அக்ரிகல்ச்சரல் விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு அது சார்ந்த விவசாய நிலங்களும் பாதிப்படையும் இந்த நிலம் கையகப்படுத்துவதனால இத்தனை மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருக்கு. இந்த ரெட் பெட்டிஷன்ஸ் வாபஸ் வாங்கியிருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கை நீங்க வந்து ஒரு பொதுநல வழக்கா தாக்கல் செஞ்சு நீங்க கேட்கணும், ரிட் பெட்டிஷன் மூலியமா கேட்க முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால வாபஸ் செய்யப்பட்டிருக்கு. சோ இப்போ ஒரு அரசாங்கம் நினைச்சா நம்ம நிலங்களை கையகப்படுத்துவதற்கான சட்டங்கள் என்ன சொல்லுது, ரீஹாபிலிட்டேஷன், ரீசெட்டில்மெண்ட், வேலை வாய்ப்பு. இப்போ இதை பத்தி அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். 10வது கூட படிக்காதவங்க நிறைய பேர் எங்க ஊர்ல இருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன வேலை கொடுப்பாங்க? உங்களோட ஏர்போர்ட்ல பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை கொடுப்பீங்களா? நாங்க எங்களோட கைண்ட்ல நாங்க தான் ஓனர். நாங்க ஓனரா இருந்து விளை வச்ச பயிரை தான் நாங்க பல ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம். நாங்க எதுக்கு உங்ககிட்ட பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை செய்யணும்? எதுக்காக செய்யணும்? எங்களோட சொந்த இடத்துல நாங்க விட்டுட்டு உங்ககிட்ட பெருக்கிற வேலை, துடைக்கிறோம் நாங்க எதுக்காக செய்யணும்? கை கட்டி நாங்க எங்க நிலத்துக்கு எப்பவும் கூட நாங்க ஓனரா இருந்துக்கிறோம். நீங்க எங்கேயாவது வந்து ஊரை அழிக்காத அளவுக்கு காலியான இடங்கள் நிறைய இருக்கு. அங்க உங்களோட ஏர்போர்ட் அமைச்சுக்கோங்க, எங்களோட ஊரை விட்டுடுங்க. இப்போ வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கறதும் ஒரு விஷயங்களை பத்தி பார்த்தோம். இப்போ ஒரு கிராமமே வந்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து விவசாய நிலங்களையும் நம்ம சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டங்களை பத்தி பேசிக்கொண்டிருக்கோம். இந்த நிலையில அரசாங்கமானது இந்த ஒரு ஏக்கர் நிலத்துக்கு 35 லட்சம் முதல் 2.57 கோடி வரைக்கும் விலை நிர்ணயம், கைட்லைன்ஸ் வேல்யூ படி விலை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க இந்த இழப்பீடு தொகை வழங்குறதுக்கு. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம நாட்டுல நிலவி கொண்டுதான் இருக்கு. சோ இது சார்ந்து உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. சோ பார்க்கலாம் தொடர்ந்து இந்த வழக்கு எப்படி நகர்ந்து செல்லுது. வேற கிளாசிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணாம இந்த நிலங்கள் வேற ஏதாவது நிலங்களை வந்துட்டு அரசாங்கம் கையகப்படுத்துமா, இல்ல இந்த மக்களோட நிலங்களை தான் கையகப்படுத்தி பரந்தூர் விமான நிலையம் அமைக்க போறாங்களா அப்படின்றது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சோ இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.